ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஒற்றை தாய் தானும் தனது 2 சிறு குழந்தைகளும் வசிப்பதற்காக ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பை கண்டுபிடித்தார். குறித்த தாய்க்கு குடிமக்களின் வருமான ஆதரவு வழங்கப்பட்டு வருகிறது. அவர் குறித்த பெரிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடிபெயர்ந்த போது அவருடைய பழைய மற்றும் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஒரே நேரத்தில் வாடகை செலுத்த வேண்டியிருந்தது. எனினும் குறித்த இரட்டை வாடகை செலுத்த வேலைவாய்ப்பு மையம் மறுத்துவிட்டது. இதனை அடுத்து குறித்த பெண் காசலில் உள்ள பெடரல் சமூக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதன்போது சில சந்தர்ப்பங்களில் வேலைவாய்ப்பு மையம் இரட்டை வாடகையை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் முடிவு செய்தது. பொதுவாக வேலைவாய்ப்பு மையம் ஒருவர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு மட்டுமே பணம் செலுத்துகிறது. ஆனால் வீட்டுச் செலவுகள் மற்றும் இடம்பெயர்வு செலவுகள் ஆகியவற்றுக்கு வெவ்வேறு விதிகள் உள்ளன. இந்த வழக்கில் பழைய அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் சிறியதாக இருந்தால் இடம்பெயர்வு அவசியம் என நீதிமன்றம் கூறியது. அத்துடன் வேலைவாய்ப்பு மையம் தாய்க்கு முறையாக அறிவுறுத்தவில்லை எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. எனவே வேலைவாய்ப்பு மையம் இரட்டை வாடகையை செலுத்த வேண்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.